இந்த சால்னா வச்சுட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த சால்னாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக, அதாவது என்னென்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து அதில் வந்து ஒரு சால்னா செஞ்சு இதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, இப்போ இந்த சால்னா செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. பாருங்க, ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது அது வந்து டேஸ்ட் வந்து வேற லெவலில் கிடைக்கும் நமக்கு. பட்டை வந்து 2 பீஸ் போட்டிருக்கேன், கிராம்பு 2 பீஸ் போட்டிருக்கேன், ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு, இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதுலேயே நம்ம கசகசா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பு வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் முந்திரி பருப்பை சேர்க்குறேன். ஆனால் கடைகளில் போடும் போது வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துக்குவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதாவது செலவும் கம்மியாகும். இப்போ வீட்டுக்குன்னும் போது நம்ம முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். மெயினாக இதில் வந்து இந்த சால்னாவை பொறுத்த வரைக்கும் புதினா இலை சேர்க்கணும். அப்போ சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, இதில் இந்த தண்டு பகுதி அப்படியே இதில் சேர்த்துடலாம். மீதி இருக்கிறத குழம்பு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 8 பல்லு பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், நான் இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 தக்காளி அளவுக்கு எடுத்து இது வதக்க போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வதக்கியாச்சா. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன தேங்காயை எடுத்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். பாருங்க, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், நல்ல கலர் கொடுக்கும். அதனால் நம்ம இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போது. இந்த ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பல்ஸில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஃபைனலாக போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா அந்த சூட்லேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ அந்த சால்னாவோட கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ வந்து நம்ம குழம்பு செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த சால்னா செய்யறதுக்கு கடலெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். கடலெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு, 1 பீஸ் அளவுக்கு கல்பாசி, ஒரே ஒரு பட்டை, வேறு எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரே ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சால்னானால இந்த அளவுக்கு வைப்பேன் நான். பாருங்கள், ஃபுல்லாக வரும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக எடுத்து புதினா இலையை அரைக்கிறதுக்கு, அதாவது வதக்கி அரைக்க போட்டிருக்கோம். இப்போ நல்லா பொடியாக இப்படி நல்லா கட் பண்ணிக்கிட்டு அப்படியே இதை எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும்.
பாருங்க, இதுக்கு மட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துருக்கேன். பாருங்க, இது ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம்குள்ளே தான் வரும். எலும்போடு சேர்த்து வாங்கியிருக்கேன். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மீதி இருக்க தக்காளியை 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். 1 வதக்க போட்டுக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இதை வதக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி நம்ம ஏற்கனவே இந்த மசாலாலாம் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டோம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இது காரம் இருக்காது, கலருக்காக தான். நல்லா வதங்கணும். நல்லா தக்காளிலாம் நல்லா கொல கொலான்னு ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு மட்டன், இவ்வளோதான். இதை வச்சு நம்ம நிறைய குழம்பு வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணால் உங்களுக்கு இன்னும் பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது 100 கிராம் கூட நீங்கள் 50 கிராம் போட்டு வச்சா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா சால்னா வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதில் வேணுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் போடலாம். இதோட சேர்த்து காளான் கூட பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் போடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்போம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோம், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோன்றதுனால காரம் ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். மல்லித்தூள் போடுறதுன்னா உங்களுக்கு வந்து சால்னா வந்து நீத்து போகாமல் உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியாக வர்றதுக்காக தான் போடுறது. அதாவது தண்ணியாகவும் இருக்கும், ஆனால் நீத்து போகாமல் ஒரு மாதிரி தண்ணி தனியாகவும் குழம்பு தனியாகவும் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கும் மல்லித்தூள் போடும்போது. அதுக்காக தான் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூளே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்க விழுது இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கெட்டியாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த மசால் வந்து ஊற்றிட்டு நல்லா வதக்கணுன்னே பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, வெயிட் போட்டுடலாம். 5 விசில் வரட்டும். 5 விசில் வரும்போது தான் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும். மட்டனும் நல்லா குழஞ்சி வெந்துடும். பாருங்க, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு சால்னா. ஆஹா, சூப்பராக இருக்கு. பரோட்டா, பூரி, சப்பாத்தி எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்குங்க. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மெத்தடில் செய்யுங்க. இது இதே மாதிரி காளான் வச்சும் செய்யலாம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, அதை வச்சும் செய்யலாம். இதுக்கு நிறைய மட்டன் சிக்கன் வேணும்னு அவசியம் கிடையாது. கம்மியான அளவில் இருந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சால்னா வச்சுட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த சால்னாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.